கணவன் மனைவி நல்லா ஒத்துமையாக இருக்கணும். ஒருத்தவங்களோட மனசை ஒருத்தவங்க புரிஞ்சு நடந்துக்கணும். அதனால அதுக்கு வந்து நான் என்ன செய்ய போகிறேன்னா, ஒரு பொடி ஒன்று செய்யறது சொல்ல போகிறேன். எப்படின்னா சொக்கு பொடின்னு அது பேர். ஆனால் இது வந்து தவறான இதுக்கெல்லாம் பயன்படுத்தக்கூடாது. நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையானதுக்கு மட்டும்தான் இதை யூஸ் பண்ணணும். உங்களுக்கு கணவன் மட்டும் உங்கள் பேச்சை கேட்கணும், உங்கள் கூடயே இருக்கணும், அடுத்தவங்க கூட போகக்கூடாது, வேற ஒருத்தவங்க கூட தொடர்பு வச்சுருக்கக்கூடாது. கணவன் வந்து உங்கள் கூடயே இருக்கணும், உங்கள் நினைப்பிலே இருக்கணும், உங்கள் மேலே பாசமாக இருக்கணும். அப்படி எப்படி சொல்லுவாங்கன்னா, காதல் வெளிப்படுத்துகிறாங்க இல்லையா, அன்பா, அதுபோல் வந்து அவங்க உங்கள் கூடயே இருக்கணும்னா அப்படி. அதனால் நீங்கள் நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க. என்ன பண்ணுறீங்க, நாட்டு மருந்து கடையில் போயிட்டு ஒரு கொட்டைப்பாக்கு வாங்கிக்கின்னு ஏலக்காய், அந்த கொட்டைப்பாக்கு அளவுக்கு ஏலக்காய் வந்து ஒரு 20-30 ஏலக்காய் வாங்கிக்கோங்க, நல்ல தரமான ஏலக்காய். ஜாதிக்காயின்னு கேட்டால் கொடுப்பாங்க நாட்டு மருந்து கடையில். வெள்ளை கலர் துணி ஓணும், இந்த காட்டன் துணியாக வெள்ளை கலரில் ஓணும், லைனிங் துணி மாதிரி இருக்குது இல்லையா, அதில் வந்து வெள்ளை கலர் துணி ஒன்று வாங்கிக்கிங்க. ஏலக்காவை ஃபஸ்ட்டு உரிச்சி வச்சுக்கிங்க. அந்த வேற தான் நம்மளுக்கு தேவை, வேறையை எடுத்து வச்சுக்கின்னு கொட்டைப்பாக்கும் அந்த ஜாதிக்காவே என்ன பண்ணுறீங்க போட்டு நல்லா நசுக்கி நைஸாக உடச்சி பவுட்ரு மாதிரி ஆகும். அதுவும் கூட இந்த ஏலக்காவும் போட்டு நல்லா நசிக்கணும். நசுக்கி நல்லா பவுட்ரு ஆகி நம்ம ஒரு அளவுக்கு மண் இருக்கும். மாவுலாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த முகத்துக்கு அடி பவுட்ரு, அது போல் அந்த அளவுக்கு நீங்கள் நைஸாக எடுத்துக்க வேண்டியதான். அந்த அளவுக்கு ஏற்றி நல்லா தேவையான அளவுக்கு அந்த பொடியை எடுத்துக்க வேண்டியதான். நாட்டு மருந்து கடையில் போய் சுக்கு வாங்கிக்கிங்க. சுக்குன்னு கேட்டால் கொடுப்பாங்க. அந்த சுக்கு வந்து எப்படி இருக்குன்னா, நேராக ஒரு கிளை வரணும், சைடில் ஒரு கிளை போகிற மாரி, கிளை பிரிஞ்சு போகிற மாரி பார்த்து வாங்கி. ஆனால் கிளையா போகணும், மேலே போகணும், இப்படி சைடில் போகணும் கிளை, அது போல் பார்த்து வாங்கி. மந்தார இலை, அந்த இலை ஒன்று ஓணும், எடுத்துன்னு வந்து வச்சுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, இந்த இலையை கீழே வச்சு அந்த பொடி இடிச்சு வச்சிங்க பார்த்தீங்களா, அது வந்து என்ன பண்ணுறீங்க, இந்த சுக்கை வந்து அந்த இலை மேலே வச்சிருங்க. வச்சுட்டு இந்த இடிச்சு வச்ச பொடி இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து அது மேலே கொட்டி அது ஒரு 3 நாள் இல்லை 9 நாள், குறைஞ்சபட்சம் ஒரு 11 நாள் அளவுக்கு வச்சு அதிலே இருக்கட்டும். அதுக்கப்புறம் 11 நாள் 9 நாள் கழிச்ச பிறகு எடுத்து அந்த சுக்கை தட்டிட்டு எட்டை எடுத்து வச்சுட்டு, இந்த பொடி என்ன பண்றீங்க, ஒரு அந்த வெள்ளை துணி கீழ்ச்சி வச்சுக்கிறீங்க பாரு, அதுல இந்த பொடியை கொட்டி நல்லா மூட்டையா கட்டி சின்னதா கட்டி இதை ரெடி பண்ணி வச்சுக்கின்னு நீங்க வந்து மாதவிடா வருது இல்லைங்களா, தலை குளிக்கிற வேலை வருது இல்ல உங்களுக்கு, அந்த டைம்ல என்ன பண்ணீங்க, முதல் நாள் வருதுன்னா அன்னைக்கு நைட்டுக்கு படுத்துக்கிங்களா, அப்ப என்ன பண்றீங்க, இந்த நெஞ்சு குழிக்குது பாரு, ஆத்மா குழி, இந்த இடத்துல என்ன பண்றீங்க, அந்த மூட்டையை எடுத்து வச்சுக்கின்னு தூங்க. நைட்ல அதை காலையில இருந்து அதை எடுத்து வச்சுட்டு நீங்க போய் குளிச்சுட்டு வந்துடலாம். அந்த நீங்க உங்க வேலை பாக்கலாம். அதே போல 3 நாளைக்கு அந்த தொடர்ந்து அந்த மாதவிடாவுக்கு தலை குளிக்கிற டைம்ல நீங்க வச்சுக்கின்னு படுக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க, பொடியில ரவ்வோண்டு எடுத்துமா ஒரு துள்ளி அளவுக்கு தான் ரவ்வோண்டு எடுத்து உங்க கணவர் மேல அவங்க தலையில நீங்க ரவுண்டு போட்டீங்கன்னா உங்க பேச்சு கேட்பாரு, உங்களை மனசை புரிஞ்சுக்குவாங்க. நீங்க என்ன சொன்னாலும் உங்க கூடயே தான் இருப்பாங்க. அந்த அளவுக்கு அந்த பவரானது இந்த சொக்கு பொடி. இதை வந்து தவறான விஷயத்துக்கு நீங்க அடுத்தவங்களுக்கு யூஸ் பண்ண நினைச்சீங்கன்னா, அது போல வந்து நீங்க தப்பான எண்ணத்துக்கு செஞ்சீங்கன்னா இது பலனை கொடுக்காது. இது திரும்பவும் சொல்றேன், தப்பான எண்ணத்துக்கு செஞ்சீங்கன்னா பலனை கொடுக்காது, சிக்கலை கொண்டு விட்டுரும். அதனால வந்து நல்லதுக்கு மட்டும், உங்க கணவருக்கு மட்டும் நீங்க யூஸ் பண்ண